அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. நமக்கு தெரியும். அவர் போன டைம்ல இந்த உடன்பிறப்புகள் அவங்களோட டிவி சேனல்ல பேசின வீடியோக்கள்லாம் வைரல் ஆகி ஊரே சேர்ந்து கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுல்லா தமாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவே நம்ம சொன்னோம், அதெல்லாம் பண்ணாதீங்க, வேணாம், உடன்பிறப்புகள் அப்புறம் டென்ஷன் ஆயிருவாங்க அப்படின்ட்டு. அதையும் கேட்காம இல்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடன்பிறப்புகள் டென்ஷன் ஆயிட்டாங்க, கடுப்பாயிட்டு ஏயா எங்க தலைவர் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அங்க அமெரிக்காவுக்கு சீரியஸான ஒரு விஷயமா போயிருக்காரு, எல்லாரும் நீங்க தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா, பதிலுக்கு நாங்க ஒண்ணு பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணிருக்காங்க. எது மாசா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, அதை விட பெரிய தமாசு. முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துருங்க. அதாவது நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்லபடியாக அமெரிக்காவில் போயிட்டு ரீச் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அமெரிக்காவில் போயிட்டு அவர் ரீச் ஆன உடனே அமெரிக்காவிலிருந்து ஒரு மினிஸ்டர் குடுன்னு ஓடி போயிட்டு அவருக்கு பூங்கொத்தை கொடுத்து வரவேற்று இருக்காரு. அமெரிக்காவிலிருந்து மினிஸ்டரா? அமெரிக்காவில் எந்த துறையில அவர் அமெரிக்கா கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அமெரிக்கா கவர்மெண்ட்லாம் இல்ல, நம்ம திமுக ஐடி விங் கவர்மெண்ட் தான். திமுக ஐடி விங் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா அவர் தான் பூங்கொத்து கொடுத்து வரவேற்காரு. ஏப்பா அவர் கூடயே தானே போயிருப்பாரு. அவர் எப்படி அப்ப ஒரே பிளைட்ல போயிட்டு இறங்கின உடனே ஐயா நீங்க கொஞ்சம் மெதுவா வாங்க, நான் முன்னாடி ஓடி போயிட்டு ஒரு சின்ன சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி போயிட்டு வெல்கம் பண்ணாரா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படலாம். அப்படிலாம் இல்லைங்க, ப்ராப்பரா நடந்த வரவேற்பு. அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க அவர் வரவேற்று இருக்காரு. கரெக்டான வரவேற்பு தானே? அமெரிக்காவில் மினிஸ்டர் ஐயா ஸ்டாலின் அவர்களே வரவேற்றார். அப்படி மட்டும் அது பாருங்க, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, இருக்கட்டும், சரி ரைட்டு. வேற என்னப்பா நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு காலையில ஒரு 9 மணி இருக்கும், சோசியல் மீடியாவை திறந்து பாக்குறேன், ஒரே அதிர்ச்சி, அதாவது இன்ப அதிர்ச்சி. பார்த்தா சோசியல் மீடியால நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இவங்க புதிய தலைமுறை நியூஸ் 18 அது இதுன்னு என்னென்னலாம் மெயின் சேனல்ஸ் எல்லாம் இருக்குதோ எல்லாத்துலயும் ஒரு பிளாஷ் ஓடிட்டு இருக்குதுங்க, ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குது. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைம்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கோபுரங்க, அதுல பார்த்தோம்னா பட்டோலி வீசி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அப்படி மின்னிட்டு இருக்குது. பேக்ரவுண்ட்ல அமெரிக்கா கொடியுடைய பேக்ரவுண்ட்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கோட்டு போட்டுட்டு இருக்கிற படம், மேல அந்த நிறுவனங்களுடைய அந்த முதலீடுகளை இருக்க போறாருல்ல, அது சம்பந்தமான நிறுவனமா என்னன்னு தெரியல, அந்த நிறுவனங்களுடைய படங்கள் பார்த்த கீழே நம்ம அமைச்சருடைய படம் எல்லாமே இருக்குது. உதயநிதி அவர்களுடைய படம் சின்னதா இருக்குது கீழே. அட்டே அப்பா சாமி அப்படின்ட்டு அந்த செய்தி எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மீடியாவும் போட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்கா சென்ற ஸ்டாலின் அவர்களுக்கு அங்க உற்சாக வரவேற்பு, இந்த ஒரு கோபுரத்துல அதனுடைய ஐயாவுடைய ஸ்டாலின் அவர்களை போட்டு வரவேற்புன்றது கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன். உண்மையிலே உடன்பிறப்புகள் தான் ஐயா. திமுகவுடைய பவர் என்னன்னு புரியுதா? நேத்தெல்லாம் என்னமோ விளையாட்டு காமிச்சிருந்தீங்க, என்னமோ தமாஷ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி மாசா கெத்தா மாசா கெத்தா அந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு மொமெண்ட்டுங்க. எல்லாரும் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க உடன்பிறப்புகள் எல்லாரும். இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம், ஒரு பெருமை என்பது அமெரிக்க அதிபராக இருக்கிற ஜோ பைடனுக்கே கிடைக்காத பெருமைங்க அப்படின்ற மாதிரியான பதிவு. அதுக்கு மேல போய் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், திமுகவுடைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உடன்பிறப்புகள்லாம் புது சரித்திரம் படை நாளை நமதே அப்படின்னு சொல்லி டியூன் போடாம லிரிக்ஸ் மட்டும் போட்டு அந்த படத்தை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அடிமைகளில் இருந்து தமிழ்நாட்டை விடுவித்த எங்கள் தங்க தளபதி வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பகிர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் போட்டுட்டு இருக்காங்க. கவிஞர் சல்மா அவர்கள் நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் நம் தலைவருக்கு கிடைத்த வரவேற்பு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அப்படியாக பறக்குது நியூஸ் சேனல்ஸ் ஒரு பக்கம் பறக்குது, உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் அவங்கள தாண்டிட்டு பறக்குறாங்க. பரவாயில்லப்பா, நல்லா இருந்தா நான் சந்தோஷம் தான்ப்பா, ஏதோ ஒரு அங்கீகாரம் நம்ம ஊர்ல இருந்து போனவர் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு நமக்கும் ஒரு மகிழ்ச்சி. இதை பார்த்த எங்காலும் பயங்கர எக்ஸைட் ஆயிருப்பாரு நான் நினைக்கிறேன். யாரு? நம்ம செந்தில் ப்ரோ. அவரு சரியான மேட்டர் கிடைச்சிருக்குது, வீசி ஆகணும், இது கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப ஒரு மாதிரி அருமையா இது வீசி பண்ணணும்டா. முதல்ல தம்ப்நெயில் ரெடி பண்ணு, தம்ப்நெயிலுக்கு என்ன சென்டென்ஸ் போடலாம், அமெரிக்காவில் தெரிக்க விட்ட ஸ்டாலின், அது கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இன்னும் கூட அமெரிக்காவே அரள விட்ட, அது கரெக்டா வராது. அப்ப வேற என்ன மாதிரி, அமெரிக்காவில் உச்சத்தில் பறந்த ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி மேல போட்டுக்கலாமா? அதை விட பெட்டரா புடிச்சிட்டேன். அமெரிக்கர்கள் அனைவரும் அண்ணாந்து பார்த்த ஸ்டாலின், இப்படி ஒரு வரி போட்டுக்கோ. அதுக்கப்புறம் கதறிய மோடி பதறிய ட்ரம்ப் அப்படின்னு கீழே வேற கலர்ல மஞ்சள் கலர்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன்டா இருங்களா அப்படின்னு சொல்லி கான்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரிப்பேர் பண்ணி மாவு பேசஞ்சு அந்த வீடியோக்கான கான்டென்ட் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அண்ணே அப்படின்ட்டு குறுக்க யாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். என்னடா அப்படின்னு கேட்கும்போது, இது ஃபேக் நியூஸ் ஆம்னே,
அப்படின்ன உடனே மனசு விட்டாப்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாக கேள்விப்படுறேன். உண்மையா ப்ரோ அப்படின்றது அவர் தான் தெளிவுபடுத்தணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. மொத்தத்துல என்னதாயா நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அப்படி ஒரு பரபரப்பா ஒரு 9:15 இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சா, புதிய தலைமுறை நியூஸ் 18 போட்டுட்டு இருந்தாங்களா. அடுத்து ஒரு 10 மணில இருந்து பார்த்தோம்னா ஒருத்தரா டெலிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புதிய தலைமுறை முதல்ல டெலிட் பண்றாங்க அந்த செய்தியை, அடுத்து நியூஸ் 18 டெலிட் பண்றாங்க, இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் ஒன்னொன்னா டெலிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடன்பிறப்புகள் யாரும் டெலிட் பண்ணல, அவங்க அதே மோட்ல தான் போயிட்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கு செய்தி ஊடகங்கள் டெலிட் பண்றாங்க, என்ன காரணம், யார் செய்த தாமதம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே விசாரிச்சு பார்க்கும்போது, இல்லப்பா அப்படிலாம் எதுவும் போடலையா, நியூயார்க்ல அந்த டைம்ஸ் ஸ்கொயர் கோபுரத்துல அந்த மாதிரிலாம் எதுவும் போடலையா. ஏன் போடல, ஏன் மரியாதை செய்யல அப்படின்னு நமக்கு உடனே ஒரு கோவம் வரதானே செய்யும். அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலி அது வந்து மரியாதை செய்யறதுக்காக அவங்களா போடக்கூடிய விஷயம்லாம் இல்ல. $150 பே பண்ணணுமா, அதாவது நம்ம காசுல ஒரு 12,000 இருந்து 12,500 வரும். அப்படி $150 நம்ம யார் வேணா பே பண்ணலாமா. பே பண்ணிட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 15 செகண்டுக்கு நம்முடைய போட்டோவை அந்த இடத்துல காட்டுவாங்களாம். அந்த மாதிரி வந்து பே பண்ணா நடக்கும். ஆனா இதுல சோகம் என்ன அப்படின்னா, அதையாச்சும் அட்லீஸ்ட் உடன்பிறப்புகள் பே பண்ணி அதை ஒரிஜினலாவே வர வச்சிருந்துருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அது கூட பண்ணாம இன்னும் சிம்பிளான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி, அதாவது வேற ஏதோ ஒரு பிக்சரை எடிட் பண்ணி அதுல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை போட்டு செலவே இல்லாம இப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெல்லாம் வர அளவுக்கு ஒரு விளம்பரத்தை பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்தது, அவங்க காட்டின மாசு இதுதான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில சொல்றாங்க. எனக்கு உண்மையிலேயே வருத்தமா போச்சு. எனக்கு அதை விட நம்ம செந்தில் ப்ரோவை நினைச்சாதாங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. ஐயோ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பரோட்டாவெல்லாம் கான்டென்ட் எல்லாம் வீணா போச்சு, அந்த தமிழ்ல அழிங்கடா அப்படின்ற மாதிரி மனசு விட்டுருப்பாப்புல மனுஷன். சரி இருக்கட்டும். அப்படியாக ஒரு மாதிரி 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10:30க்கெல்லாம் இந்த செய்தி முடிஞ்சு போச்சுங்க. உண்மையில் என்ன, அது வந்து இவங்க உண்மையிலே $150 கொடுத்து உடன்பிறப்புகள் சார்பில் ஏற்பாடு பண்ணி உண்மையிலேயே அது வந்துச்சா, இல்ல அது எடிட்டடா அப்படின்ட்டு ஒரு பெரிய டிபேட்டாக அது மாறி இருக்குது. ஆனா வந்து சேனல்கள்லாம், நியூஸ் சேனல்கள்லாம் ஒன்னொன்னா டெலிட் பண்றாங்க அப்படின்னா ஃபேக் தான் போலக்குது அப்படிங்கிறது 90 விழுக்காடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான விளம்பரங்கள் எதுக்கு கொடுக்கணும்? அதாவது அமெரிக்காவில் போய் கால் எடுத்து வச்ச உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமே அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோபுரமே மரியாதை செஞ்சு பயங்கரமா கொண்டாடினாங்க, அமெரிக்காவுக்கே ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்ற அளவுக்குலாம் ஏன் இவங்க பண்ணணும் அப்படின்னா, இது முதல் டைம் பண்றது இல்ல, எப்பயுமே பண்றது. அதாவது உலகளாவே எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஐநா சபையில வந்து எங்க தலைவரை பாராட்டி இருக்காங்க, யுனெஸ்கோவில் அவார்டு கொடுத்துருக்காங்க, ஆஸ்திரியா நாட்டில் ஸ்டாம்ப் படிச்சிருக்கிறாங்க ஐயா கருணாநிதி அவருடைய அந்த பணிகளை பாராட்டி, அவருடைய எழுத்துக்களை, அவருடைய அரசியலை பாராட்டி அப்படின்ற மாதிரி. அதாவது வெள்ளக்காரங்க எங்களை புகழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். உலகம் வந்து திராவிட மாடலை பார்த்து காப்பி அடிக்குது. ஜஸ்டின் ட்ரூடோ வந்து காலை உணவு திட்டத்தை பார்த்து தமிழ்நாட்டில் இருந்து காப்பி அடிச்சிட்டாரு. இப்படிலாம் வந்து உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்து வியக்கிற ஒரு தலைவராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப அடுத்ததாக இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒர்க். அந்த ஒர்க் பண்றது ஓகே, அந்த ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது அங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த ஸ்டாம்ப் மேட்டர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே, அதுவும் இந்த மாதிரி தாங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்து அது ஒரு செய்தி ஆக்கினாங்க. அப்ப இவரு இந்த டான் அவர் பேரே ஸ்டாம்ப் சித்தர்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஆஸ்திரியா நாடு, இந்த செய்தி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆஸ்திரியா கவர்மெண்ட் ஐயா கருணாநிதி அவர்களை, அவருடைய பணியை பாராட்டி அவருடைய உருவம் பதித்த ஸ்டாம்ப் ஒன்று தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கொடுத்து அவர் கூட நின்று புகைப்படம் எடுத்து அது ஒரு செய்தி ஆக்கினாங்க. கடைசியில பார்த்தா அதுவும் அப்படிதான். ஏதோ ஒரு 10,000மோ 11,000மோ பே பண்ணோம் அப்படின்னா நம்ம மூஞ்சி கூட அந்த ஸ்டாம்ப்ல வர மாதிரி பே பண்ணி நம்ம ஒரு ஸ்டாம்ப் நம்மளுக்காக கௌரவமா அவங்க வெளியிடுவாங்களாம். அது ஒரு வியாபாரமா அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து இங்க வந்து நம்ம ஒரு விளம்பரமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் வச்சுக்காங்களேன். அப்படி உலக புகழ் என்பது ஒட்டுமொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில கிடைச்சிட்டு தான் இருக்குது. அது அவங்களா பண்ணா என்ன, அல்லது நம்ம காசு கொடுத்து பண்ணா என்ன, அல்லது நம்ம எடிட்டிங் தான் பண்ணா என்ன, அந்த 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 டைம்ஸ் ஸ்கொயர் கோபுரத்துடைய சொந்தக்காரனுக்கு இந்த மேட்டர்லாம் தெரியவா போகுது, நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சா போதும்ல, அப்படி கூட எடுத்துக்கலாமே. மொத்தத்துல முத நாள் இப்படி இருக்குது, இன்னும் 16 நாள் பாக்கி இருக்குது. பார்க்கலாம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.